ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ட்ராவலர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து உப்புக்கண்டம். என்னங்க புதுசாக இருக்குது, நீங்கள் வந்து ஆஃப்ரிக்கா கண்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆஸ்திரேலியா கண்டம் கேள்விப்பட்டுங்க, ஆசிய கண்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உப்புக்கண்டம் கேள்விப்பட்டிருப்பீங்களா எனக்கு தெரியல. என்னங்க இது வந்து கண்டம் கிடையாது, இது ஒரு ஊரும் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 1980s அந்த ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, ஆனால் சில இடத்துல இந்த டிஷ் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் வந்து 10 பேர் 12 பேர் குழந்தைங்களாம் இருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வரும்போது என்ன ஆகும்னா, பெரிய ஒரு ஆடை அடிப்பாங்க. ஆடை அடிச்சுட்டு அதில் எல்லா கறியும் வந்து அந்த ஒரு வீட்டில் யூஸ் பண்ண முடியாது. அதனால மிஞ்சி போன அந்த கறிகளை, அதாவது சமைக்காத அந்த கறியை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எடுத்து இதை வந்து மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா நல்லா காய வைப்பாங்க. அதாவது சூரிய ஒளியில் காய வைப்பாங்க. ஸோ அந்த இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. அதில் ஒன்று வந்து இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, இந்த முழு ஆடை வெட்டுறாங்க இல்லையா, அப்போ வந்து என்ன ஆகும்னா, மீதி விழுகிறத வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது அந்த சீசனில். ஸோ இப்போ தான் வந்து இந்த ஃப்ரிட்ஜெலாம் வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ஃப்ரிட்ஜ் இல்லாதனால அது எப்படி அந்த மீட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த உப்புக்கண்டம் அப்படிங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மீட்டை வந்து மிஞ்சி போன மீட்டை வந்து நல்லா வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா மேரினேட் பண்ணி சூரிய ஒளியில் காய வச்சுருவாங்க. ஸோ அந்த இதை வந்து காய வச்சு அதை வந்து குட்டி குட்டியாக வெட்டி அதை வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு வந்து அதை வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து உப்புக்கண்டம். இது வந்து மெயினாக கண்டுபிடிச்சது எதனாலனா, அது வந்து ஃப்ரிட்ஜ் இல்லை, அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்காண்டி தான் இந்த உப்புக்கண்டம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இப்போவும் சில இடங்களில் வந்து அந்த உப்புக்கண்டத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து உப்புக்கண்டத்தை வந்து செஞ்சு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ முதல்ல அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது மாதிரி பீஃபை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிறது பீஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீஃபை நம்ம என்ன பண்ணோம், ஒரு டவலில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அதில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. இது மாதிரி எல்லாத்தையும் ஒரு டவலில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம உப்புக்கண்டம் போடுறதுனால அந்த தண்ணி என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இப்படியே எடுத்து வச்சுருங்க. ஸோ இது மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் இந்த மீட்டை அப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியை போட்டுக்கோங்க. அதோட கல் உப்பையும் இப்படி சேர்த்துட்டு நல்லா என்ன பண்ணணுன்னா, ஒரு மசாஜ் கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் வந்து உப்புக்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை சைடில் வச்சிடலாம். இது மாதிரி ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. நம்ம ஊரில் ஊசியில் வந்து இது மாதிரி ஒரு கயரை வந்து பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, இது மாதிரி இந்த மீட்டை எடுத்து இதில் இப்படி குத்திக்கோங்க. குத்தி இப்படி வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டு இதை வந்து ஓகே, இப்போ நம்ம இதை டை பண்ணிடுங்க, கட்டிக்கோங்க.
ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்தது இதையும் அப்படியே கட்டிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாட்டோட கறியை இப்படி கட்டி காய வச்சிடணும். இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல சன்லைட்டில் காய வச்சுருங்க. இதுக்கு பேர் தான் உப்பு கண்டம், நாட் ஆஃப்ரிக்கா கண்டம். இதுக்கு பேர் உப்பு கண்டம். இது நான் சொன்ன மாதிரி ஒரு 4 நாள் சன்லைட்டில் காய வைக்கணும். காலையில் போட்டு நல்ல சன் இருந்துச்சா, சாயந்தரம் ஒரு 6 மணி வரைக்கும் சன் இருக்குதுன்னா போட்டுட்டு உள்ளே எடுத்து வச்சுருங்க. நைட்டு வெளியில் வச்சிடாதீங்க. அப்போ என்ன ஆகுனா கோல்டாகவும் திடீர்னு மழை வந்துடும், எல்லாமே ஸ்பாயில் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் உப்பு கண்டம். இதை ஒரு 4 நாளைக்கு அப்படியே கட்டி காய வச்சிடலாம். இது மாதிரி என்ன பண்ணோன்னா நம்ம கட்டி காய வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஆஃப்டர் அதாவது 4 நாளைக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா அந்த மீட்டை காய வச்சு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் அந்த மீட்டு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது எவ்வளோ கல் மாதிரி இருக்குது பாருங்களா. அடிச்சிங்கன்னு வைங்களேன், யாரோட மண்டையாவது என்ன ஆகுனா அது அப்போ உடச்சி குழந்துடும். ஸோ இதை நான் ஆஃப்டர் 4 days சன்லைட், இது இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு வெளிநாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஏர் ட்ரை பீஃப். அதுதான் வெள்ளைக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப டீசெண்டாக சொல்லுவாங்க, ஏர் ட்ரை பீஃப். அதை நம்ம ஊரில் உப்பு கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணணுன்னா, இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு சட்டியில் தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறது 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதன் பிறகு என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதை நல்லா வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாவை, அது இந்த கிரேவியோ, நீங்கள் கிரேவியாக வேணுமா இல்லை ட்ரையாக வேணுமா, அது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி பண்ண போகிறது என்னென்னா, அதை நல்லா ட்ரையாக பண்ண போகிறேன். அதை நீங்கள் ரைஸோட சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை பன்னு வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை சோக் பண்ணி வேக வச்சுருக்கேன். ஏன்னா அதை நான் இருக்கிற என்வாயர்மெண்ட்டில் நான் வீடியோ எடுக்கிறதுனால பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி வந்துடும். பாருங்களேன், இது ரொம்ப இது நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம அதை எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 வத்தல், 2 பிரியாணி எல்லாம் எடுத்துக்கலாம், ஏலக்காய் 3, பாசி கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்டார் அனீஸ் போட்டுக்கலாம். அதோடு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக இது வதங்கின உடனே, ஸோ இப்போ நம்ம சூடாயிருச்சு, நம்ம அந்த ஸ்பைசிஸை போட்டுட்டோம். அதோடு நம்ம என்ன பண்ணோன்னா நிறையா அட்லீஸ்ட் ஒரு 5 கிராம் என்ன பண்ணுங்கன்னா கறி லீவ்ஸை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அது இது ஆகிட்டு இருக்கும்போது நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 10 கிராம் தேங்காய் இப்படி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணியாச்சு. அது லைட்டாக வதங்கினோடனே நம்ம என்ன ஆட் பண்ணோன்னா இந்த சில்லி, க்ரீன் சில்லி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ஒரு 3 to 4 minutes லைட்டாக வதக்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 5 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக அதையும் குக் பண்ணிக்கோங்க. அது குக் ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நான் நீளம் இல்லாமல் கட் பண்ணியிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஸ்லோ ஃபயரில் இந்த
மசாலாவை ரெடி பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரௌன் கலர் ஆகிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து கருப்பு ஆக்கிடாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்பைசிஸ் ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பொடி 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இருக்கிற கரம் மசாலாவை அது வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. ஸ்பைசிஸ் வந்து வதங்கியாச்சு. இப்போது நம்ம வச்சுருக்கிற இந்த பீஃப், அதாவது உப்புக்கண்டத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் வந்து உப்பு எதுவும் போட்டுறாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி இந்த பீஃப் வந்து அதில் உப்பு நிறைய இருக்குது. அதனால நான் இதில் வந்து உப்பு போடலை. இதை வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் அப்படி லைட்டாக குக் பண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் என்ன பண்ண போனால் ஒரு 1/2 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே ஸ்லோ ஃபயரில் விட்டுருங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஆல்மோஸ்ட் நம்ம பீஃப் வந்து ட்ரை ஆகிட்டு வருது. நார்மலாக எப்போவுமே இந்த இஞ்சி வந்து முதல்ல போடுவாங்க. நான் வந்து ஏன் கடைசி போடுறேன்னா அது ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து இந்த இஞ்சை வந்து கடைசியில் போடுறேன். அதே மாதிரி இந்த பூண்டை வந்து லைட்டாக என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 கிராம் பூண்டை வந்து கடைசியில் போடுங்க. நார்மலாக நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா முதல்லே போட்டுருவோம். ஸோ அதை வந்து முதல்ல போடலை நான். ஏன்னா ஒரு நல்ல என்ன செய்யணும்னா ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கிறதுக்காண்டி நான் வந்து அந்த இஞ்சி பூண்டை வந்து கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வதங்கின உடனே இப்போது நம்ம வந்து மிளகு ஆட் பண்ணணும். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உரப்புக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் உப்பு இல்லை, அதனால் லைட்டாக உப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. லைட்டாக லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அது என்னென்னா ஒரு கிக் அப்படி ஒரு கொடுக்கும், சரியா? அதுதான் இதில் மெயின். கடைசியில் என்ன பண்ண போகிறோன்னா என்கிட்ட இருக்கிற இந்த கருவேப்பிலையை மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய உப்புக்கண்டம் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்மளுடைய சூப்பரான பழங்காலத்தில் செஞ்ச உப்புக்கண்டம் வந்து ரெடி ஆச்சு. நாங்கள் வந்து இதை செஞ்சு பார்த்தாச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட இவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். போகலாமா? போகலாம். நீ வந்து என்னன்னா இதை வந்து ரைஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். நாங்கள் வந்து ரைஸ் காலையில் வீடியோ எடுக்கிறதுனால ரைஸ் இல்லை, அதனால் ப்ரெட்டை வச்சு சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது இந்த டிஷ்ஷு. என்னதான் எந்த டிஷ்னாலும் தமிழ்நாட்டு ஃபுட்டுன்னு வரும்போது நம்ம தான் நல்லா சமைக்கிற மாதிரி இருக்குது. ஃபுட்டு சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. வெரி வெரி குட், எக்ஸலண்ட். ரொம்ப நல்லா இருக்குது. பண்ண வச்சு சாப்பிட்டோன்னே டேஸ்ட் அப்படியே நல்லா இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது உப்புக்கண்டம். இன்றைக்கும் சொல்ல முடியாது, வேறு லெவல். நல்லா சாப்பிடுங்க, நல்லா சமைங்க, நல்லா சாப்பிடுங்க. எப்பவும் சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில். எல்லாம் குடும்பத்தோடு பண்ணுங்கள், குடும்பத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரீப்ளை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.